குமரன் கலந்துக்கிற அந்த போட்டிக்கு காவேரியோட குடும்பம் மொத்தமும் அங்கே வந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து குமரனை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதன்படி குமரனும் வந்து அந்த டைட்டிலை வின் பண்ணிடுறாரு. அதனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து காவேரிக்கு நிறைய விஷயங்கள் நான் புரிய வைக்கணும் காவேரி, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் புரிய வைக்க முடியும், என் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து விஜய் வந்து தனியாக வந்து கூட்டின்னு போகிறாரு. விஜய் வந்து இப்படி கேட்டதால காவேரி ஒத்துக்கிட்டு அவர் கூட போகிறாங்க. 2 பேரும் வந்து வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப லாங் ட்ரைவாக நம்ம போகிறோம் காவேரி அப்படி சொல்லிகிட்டே வராரு. என்ன என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே வராரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஒரு வண்டி வந்து இடிச்சிடுறதால அங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்போ வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வெளியே வந்து எழுந்து பயங்கரமாக கத்துறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இதுக்காக வண்டி உங்களுக்கு ஒழுங்காக ஓட்ட தெரியாதா, இப்படி வந்து பண்ணியிருக்கீங்களே, ஏதோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. அந்த டைமில் காவேரிக்கு வந்து நெத்தியில் வந்து அடிப்பட்டு ரத்தமாக வந்து வழியுது. காவேரி வெளியே வந்து காவேரி வந்து காட்டுறாங்க விஜய் கிட்ட. விஜய் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ காவேரிக்கு இப்படி வந்து ரத்த வழியுதுன்னு துடிச்சு போகிறாரு. அவர் பயங்கரமாக பதட்டம் அடைகிறாரு. காவேரி பார்த்துட்டு காவேரி என்ன ஆச்சு காவேரி உனக்கு, உடனே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்றாரு. ஏங்க பரவாயில்லைங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கலாம்னா, அதெல்லாம் தெரியாது, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் தான் மீதியெல்லாம். இல்லைங்க நீங்கள் எதுவும் பேசணும் நீங்களே, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாரு. அங்கே ரொம்ப பதறி போகிறாரு. டாக்டர் கிட்ட டாக்டர் ஒன்றும் இல்லைல்ல, காவேரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு துடிச்சு போகிறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு ஒன்றுமே புரியல. விஜய் நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, அப்புறம் ஏன் நம்மளை விட்டு பிரியணும், நம்மளுக்கே டைவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே நிஜத்தில் பார்க்குற இந்த விஜய் வந்து உண்மையான விஜயா, இல்லை எனக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கின விஜய் உண்மையான விஜயா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குழம்பி போகிறாங்க. அடுத்து வந்து காவேரி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இல்லை விஜய் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார், அவர் என் மேலே உயிரை வச்சுருக்காரு, அவர் நடிப்பு கிடையாது, இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்து வந்து விஜய் பார்க்குறாங்க. ரொம்ப பாவமாக இருக்கு காவேரிக்கு. ஏங்க இப்படிலாம் வந்து நடந்துக்கிறீங்க, இங்கே பாருங்கள் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைங்க, எனக்கு பயப்படாதீங்க அப்படின்றாங்க. இல்லை காவேரி உனக்கு ஏதாவது ஒன்று என்னால் தாங்கிக்க முடியாது, என் வாழ்க்கையை நீ தானே காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் சமாதானப்படுத்துகிறாங்க. சரிங்க எனக்கு ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அப்படின்றாங்க. ரொம்ப வலிச்சுதா காவேரி, என்னால் தான், நான் தான் சரியாக வண்டி ஓட்டாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீ ஃபங்க்ஷனில் உங்கள் அம்மா கூட போகிறேன்னு சொன்னால அப்போவே உன்னை அமுச்சு விட்டுருக்கணும், நானுமோ பெரிய ஆள் மாதிரி உன்னை கூட்டின்னு வந்து ஏதோ புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் தான் அப்படி பண்ணேன், இப்போ நீங்கள் புரிய வைக்கலன்னு யார் சொன்னது அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாரு. நீ என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு, உங்களோட அன்பு எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சுங்க, இந்த நிமிஷமே உங்களோட அன்பு எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. நீங்கள் வாய் வச்சு சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுங்க, இப்போ நீங்கள் பதறனே பாருங்கள், இதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் மேலேயே உங்களுக்கு அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன காவேரி இப்படி சொல்கிற, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுங்க, என் மேலே உங்களுக்கு அன்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என் மேலே உங்களுக்கு அன்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிய வச்சுட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க காவேரி. அப்படியே விஜயை பார்த்துட்டு விஜய் வந்து காவேரியை கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து சொல்ல வராரு. காவேரி அது வந்து அப்படி சொல்ல வர கரெக்டாக டாக்டர் வந்துட்டாரு. வந்துட்டு இப்போது எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா உனக்கு, இல்லைங்க அப்படி சொன்னோன்னே, சரி மயக்கம் எதாவது வந்தால் வாமிட் எதாவது வந்தால் மட்டும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிங்க, இப்போ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வந்து அந்த தையல் லைட்டாக போட்டிருக்கோம், அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்துங்க, தண்ணி படாமல் பார்த்துங்க அப்படின்றாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னோடனே, இப்போ வந்து மெடிசன் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் மயக்கமாக இருக்கும், பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க. சார் நான் இங்கேயே இருந்துட்டு வேணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டுக்கு கூட்டின்னு போகலாம், ஆனால் பத்திரமா பார்த்துங்க அப்படின்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு காவேரி வந்து கைத்தாங்கலாம் கூட்டின்னு வராரு. வா காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே கை பிடிச்சி கூட்டின்னு வராரு. அடுத்து காவேரி பத்திரம் அப்படி சொல்லிட்டு பார்த்து கூட்டின்னு போகிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து பத்திரமா உட்கார வைக்கிறாரு. காவேரி வந்து அப்படியே வந்து லைட்டாக வந்து மயக்கமாயிடுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது, என் மேலே சாஞ்சு கொடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோல் மேலே சாய வச்சு அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, வண்டி ஓட்டிக்கிட்டு ஸ்லோவாக வந்து காவேரி வந்து வச்சுட்டு போகிறாரு. காவேரி பார்த்து அப்படியே ரசிக்கிறாரு. தூங்கினே தோல் மேலே வந்து விஜயோட தோல் மேலே காவேரி போகிறாங்க. விஜய் வந்து அப்படியே காவேரியை பார்க்குறாரு. நல்ல காலம் காவேரிக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு. அப்படியே வந்து நிம்மதியாக காவேரியும் உறங்கி போகிறாங்க.